திரையுலகில் ஹீரோக்கள் பிறப்பார்கள், மறைவார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் காதலின் உச்சத்தையும் தொடுவான், வில்லத்தனத்தின் எல்லையும் தொடுவான். அழகு என்றால் அது ஆண்மைக்கு எதிரி என்று எழுதப்படாத இலக்கணத்தை இந்திய சினிமாவில் உடைத்தெறிந்தவர். சாக்லேட் பாய் இமேஜை சரித்திர சகாப்தமாய் மாற்றிய அசாத்திய நாயகன். அமைதியாய் வந்து அலை அலையாக ஒட்டுமொத்த தேசத்தின் நெஞ்சங்களையும் அள்ளியவர். அன்று பெண்களின் தூக்கத்தை கெடுத்த கனவு கண்ணன், இன்று திரையரங்களை அதிர வைக்கும் வில்லத்தனத்தின் விஸ்வரூபம். விதி இவரை சோதித்தது, காலம் இவரை முடக்கியது, சினிமா இவரை மறந்தது. ஆனால் விழுந்த இடத்திலிருந்து விஸ்வரூபமாய் உதித்தெழுந்த கோலிவுட்டின் ஒற்றை ஃபீனிக்ஸ் பறவை அவர்தான் அரவிந்த் சாமி. 1970 ஜூன் 18 தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க திருச்சிராப்பள்ளியை பொறுத்தவரை அன்று அது ஒரு சாதாரண விடியல். ஆனால் அது தமிழ் சினிமாவிற்கு ஒரு அசாதாரண விடியலின் தொடக்கம். பிரபல தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட நடிகர் டெல்லி குமாரின் சொந்த மகனாக பிறந்தார் அரவிந்த் சாமி. ஆனால் டெல்லி குமாரின் சகோதரிக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் பிறந்த சில நாட்களிலேயே அரவிந்த் சாமி அந்த குடும்பத்திற்கு தத்தெடுக்கப்பட்டார். அவரது வளர்ப்பு தந்தை அந்த காலத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர், பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதி. சென்னையின் பிரம்மாண்ட பங்களாவில் அனைத்து வசதிகளும் நிறைந்த இளவரசனாக அரவிந்த் சாமி வளர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த வளர்ப்பு தந்தை ஒரு உன்னதமான மனிதர். அவர் தன் மகனுக்கு பணத்தை அல்ல, வாழ்க்கையின் மதிப்பை கற்றுக் கொடுக்க விரும்பினார். அந்த தந்தை அடிக்கடி தன் மகனிடம் சொன்ன ஒரே ஒரு பாடம், உன்னுடைய வாழ்க்கையை நீதான் வாழணும், பணத்தோட அருமை உனக்கு தெரியணும். ஆடம்பர கார்கள் வாசலில் நின்ற போதும் ஸ்கூலுக்கு செல்ல பஸ் பாஸ் எடுத்து அரசு பேருந்திலும் அதன் பிறகு சைக்கிளிலும் செல்ல தன் மகனை பழக்கப்படுத்தினார் அந்த தந்தை. தினமும் பாக்கெட் மணியாக கொடுத்தது வெறும் 10 ரூபாய் மட்டுமே. கோடீஸ்வர பங்களாவின் வாரிசுக்கு அந்த 10 ரூபாய் போதவில்லை. நம் தேவைகளை நாமே பூர்த்தி செய்ய வேண்டும், சொந்த காலில் நின்று சுயமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற உந்துதல் அந்த 20 வயது இளைஞனுக்குள் உதித்தது அங்கேதான். அதன் பிறகு சென்னையின் புகழ்பெற்ற லயோலா கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை பட்டம் பெற்றார். படிப்பில் அசாத்திய திறமை காட்டிய அவர் மேற்படிப்பிற்காக அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாநில வேக் ஃபாரஸ்ட் பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்பை முடித்தார். கார்ப்பரேட் உலகை ஆள வேண்டும் என்ற கனவோடு இருந்த தருணத்தில் தாயின் உடல்நலம் குன்றியதால் தாயகம் திரும்பினார். தன் பாக்கெட் பட தேவைகளுக்காக தற்செயலாக மாடலிங் உலகிற்குள் நுழைந்தார். அந்த விளம்பர பலகைகளில் தெரிந்த வசீகர முகம் தமிழ் சினிமாவின் இமயத்தின் பார்வையிலும் பட்டது. வருடம் 1991. இயக்குனர் சிகரம் மணிரத்னம் ஒரு பிரம்மாண்ட காவியத்தை படைத்துக் கொண்டிருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மெகா ஸ்டார் மம்முட்டியும் மோதும் அந்த போர்க்களத்தில் சட்டம் பேசும் ஒரு கம்பீரமான கலெக்டர் பாத்திரம் தேவைப்பட்டது. பார்ப்பதற்கு ராயல் லுக், கலெக்டர் தோரணை, நேர்மையான கண்கள் வேண்டும் என்பதால் நூற்றுக்கணக்கான நபர்களை ஆடிஷன் செய்தார் மணிரத்னம். ஆனாலும் யாரிடத்திலும் அந்த தோரணை கிடைக்கவில்லை. ஒரு நாள் தற்செயலாக தொலைக்காட்சியில் வந்த ஒரு காஃபி விளம்பரத்தில் அரவிந்த் சாமியின் முகத்தை பார்த்த மணிரத்னம் இவன்தான் என் அர்ஜுனன் என்று முடிவு செய்தார். நேரில் வரவழைத்து பேசினார். மணிரத்னம் என்ற ஆளுமை படத்தின் கதையை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே எதிரே அமர்ந்திருந்த அந்த 20 வயது இளைஞனிடம் எந்த பயமும் இல்லை, படபடப்பும் இல்லை. மிக கேஷுவலாக மணிரத்னத்தை பார்த்து கேட்டாராம், நான் ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு வந்துடட்டுமா? தமிழ் சினிமாவே வியந்து பார்க்கும் ஒரு இயக்குனரிடம் ஆடிஷனுக்கு வந்த ஒரு புதுமுகம் இப்படி பேசுவதா? ஆச்சரியத்துடன் பார்த்த மணிரத்னம் சரி போயிட்டு வா என்றிருக்கிறார். சிகரெட் பிடித்துவிட்டு வந்து இந்த படத்தில் என் கேரக்டர் என்ன என்று கேட்டு மிக எளிமையாக அரை மனதுடன் நடிக்க ஒப்புக்கொண்டாராம் அரவிந்த் சாமி. இப்படித்தான் தளபதி படத்தில் ரஜினி மம்முட்டி என்ற 2 சிங்கங்களுக்கு நடுவே அர்ஜுன் என்ற புதுமுக புயல் கம்பீரமாக அறிமுகமானது. 1992 முதன்மை வேடமேற்று நடித்த முதல் படமே தேசிய அளவில் இடியின முழங்கியது. இசைப்புயல் AR ரஹ்மானின் இசையும் அரவிந்த் சாமியின் அந்த காந்த புன்னகையும் இணைந்த போது இந்திய சினிமாவே ஸ்தம்பித்தது. ரிஷிகுமார் என்ற கதாபாத்திரத்தில் காதலின் ஆழத்தையும் தேசபக்தியின் வீரத்தையும் தன் கண்களாலே கடத்தினார். காஷ்மீர் பனிமலையில் தீவிரவாதிகளிடம் மாட்டி பாரத் மாதா கி ஜெய் என்று அவர் கத்திய போது தியேட்டரில் தேசபக்தி அலை வீசியது. மாநில மற்றும் தேசிய விருதுகள் இவரை தேடி வந்தன. அதன் பிறகு தமிழ் சினிமா அரவிந்த் சாமியின் பின்னால் ஓடியது. பாலு மகேந்திராவின் மறுபடியும் கௌரி சங்கராக, பாசமலர்கள் திரைப்படத்தில் அஜித்துடன் இணைந்து மலையாளத்தில் டாடி மற்றும் ஸ்ரீதேவியுடன் தேவராகம் என எல்லைகளை தாண்டியது இவருடைய நடிப்பு. 1995 மத நல்லிணக்கத்தை பேசும் ஷேகர் என்ற பாத்திரத்தில் மனிஷா கொய்ராலாவுடன் இணைந்து இந்தியாவையே உழைக்கிறார்.
சுகாசினியின் இந்திராவில் தியாகுவாக, தெலுங்கில் நக்மாவின் மௌனம் திரைப்படத்தில் மகிபாலாக, ராஜீவ் மேனனின் மின்சார கனவில் காஜல் பிரபுதேவாவுடன் இணைந்து காதலுக்காக உருகும் தாமஸாக, அழகா இருக்கு, புதையல் கோட்டியாக, என் சுவாசை காற்றே அருணாக, மணிரத்னத்தின் அலைபாயுதை படத்தில் கம்பீர IAS அதிகாரியாக, ராஜாக்கோ ராணி சே பியார் கோ கயா மோஹித் குமாராக, மகேந்திரனின் சாசனம் முத்தையாவாக ஏற்ற வேடங்களிலெல்லாம் முத்திரை பதித்தார். அதே காலகட்டத்தில் 1994 காயத்ரி என்பவருடன் திருமணம், ஆதிரா ருத்ரா என 2 குழந்தைகள் என தனி வாழ்விலும் மகிழ்ச்சி கண்டார். ஆனால் சினிமா என்பது ஒரு சுழல் வண்டி, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அரவிந்த் சாமிக்கு தனி ஒருவன் அல்லது ரோஜா போன்ற மாடர்ன் கிளாஸ் மற்றும் ஸ்பெஷல் கேரக்டர்களை பொருந்துமே தவிர கிராமத்து இளைஞன் வேடத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள ரசிகர்கள் தயாராக இல்லை. அப்படி ஒரு சூழலில்தான் லுங்கி கட்டி தாலாட்டு என்ற கிராமத்து படத்தில் நடித்தார். ஆனால் அந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் சுத்தமாக ஓடவில்லை. மக்கள் அவரை கோட் சுட்டிலும் ஸ்டைலிஷ் லுக்கிலும் தான் பார்க்க விரும்பினார்களே தவிர கிராமத்து அவதாரத்தை இயக்கவில்லை. இதுபோன்ற தவறான கேரக்டர் தேர்வுகள் அவரது திரையுலக கேரியரில் மிகப்பெரிய பின்னடைவை தந்தது. இதன் காரணமாக 2000 ஆண்டுகளுக்கு பிறகு மெல்ல மெல்ல நடிப்பை விட்டு விலகி பிசினஸ் பக்கம் திரும்பினார். தமிழகத்து பெண்கள் அனைவரும் அரவிந்த் சாமி மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும் என்று உருகி உருகி கொண்டாடிய அதே காலகட்டத்தில் விதியின் நேர்மாறான கொடூர பக்கம் அவர் வாழ்க்கையை தலையிலாக தாக்கியது. வாழ்க்கை கொடுத்த முதல் நடி விவாகரத்து. அவரது திருமணம் முறிந்தது. 3 வயது மற்றும் 7 வயதையான 2 பெண் குழந்தைகளையும் அரவிந்த் சாமியிடமே விட்டுவிட்டு சென்றார் முதல் மனைவி. பெற்ற தாயும் தந்தையும் அடுத்தடுத்து காலமான நிலையில் அந்த 2 பிஞ்சு நெஞ்சங்களையும் தாங்கும் ஒற்றை தாயாக, தந்தையாக மாறினார் அரவிந்த் சாமி. தன் குழந்தைகளுக்காக தன் கேரியரையே தியாகம் செய்தார். அந்த சோகம் மறைவதற்குள் விதி கொடுத்த அடுத்த மரண அடி ஒரு கோர விபத்து. முதுகுத்தண்டில் பலத்த அடிபட்டு நரம்புகள் பாதிக்கப்பட்டு அவரால் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை. 2-3 வருடங்கள் படுக்கையிலே கை கால் செயலற்று படுத்த படுக்கையாக கிடந்தார். சிகிச்சையின் போது எடுத்துக்கொண்ட வீரியமிக்க மாத்திரைகளால் உடல் எடை அசுர வேகத்தில் கூடியது. 90களில் அலையின் சிகரமாக கொண்டாடப்பட்ட அந்த மனிதன் அடையாளம் தெரியாமல் படுக்கையில் முடங்கி கிடந்தார். அழகு என்பது நிரந்தரமில்லை, அழகு என்பது மனதில்தான் இருக்கிறது என்பதை உலகம் அவருக்கு உணர்த்திய, அவர் உலகிற்கு உணர்த்திய காலம் அது. ஆனால் வீழ்வது விதியாக இருக்கலாம், மீண்டு எழுவதே வீரன் பண்பு. உடல் முடங்கியதை தவிர உழைப்பின் மூளை முடங்கவில்லை. படுக்கையில் கிடந்த மனிதன் தன் அசாத்திய மன உறுதியால் மெல்ல மெல்ல எழுந்து நின்றார். கார்ப்பரேட் உலகிற்குள் அடியெடுத்து வைத்தார். டேலண்ட் ப்ரோ என்ற நிறுவனத்தை உருவாக்கினார். கோடியில் புரளும் தொழிலதிபராக பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு வேலை வழங்கும் ஒரு மாபெரும் பிசினஸ் மேக்னெட்டாக விஸ்வரூபம் எடுத்தார். அன்று உடலால் வீழ்ந்தவர் இன்று உழைப்பால் உயர்ந்தார். 2012 மணிரத்னம் மீண்டும் அழைத்தார். ஃபாதர் கதாபாத்திரத்தின் மூலம் விதை போட்டார். ஆனால் 2015 இயக்குனர் மோகன் ராஜா உருவாக்கிய அந்த பாத்திரம் தமிழ் சினிமாவையே தலையிலாக புரட்டி போட்டது. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு படத்தின் வில்லன் என்ட்ரிக்கு தியேட்டரே திருவிழாக்குளம் பூண்டு கைத்தட்டல்களால் அதிரும் என்று எவனுமே எதிர்பார்த்திருக்க மாட்டார். அழகு கலந்த ஆபத்து, அறிவு கலந்த அகம்பாவம், பழனி என்ற சித்தார்த் அபிமன்யு என்ற ஒற்றை கதாபாத்திரத்தின் மூலம் ஹீரோவை விட வில்லனை ரசிக்க வைத்த வித்தைக்காரன். பழைய அரவிந்த் சாமி செத்துட்டான் நினைச்சியா, நான் இன்னும் உசுரோட தான் இருக்கேன் என்று சொல்லாமல் சொல்லி பாக்ஸ் ஆபீஸை அதிர வைத்தார். 90களில் பெண்களின் இதயத்தை கொள்ளையடித்த அந்த மனிதன் தன் வில்லத்தனமான ஸ்டைலால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் மிரள வைத்தார். அதன் பின் போகன் திரைப்படத்தில் ஆதித்யாவாக மிரட்டல், தெலுங்கில் துருவா, இந்தியில் டியர் டாட், பாஸ்கர் என்கிற ராஸ்கல், ரெண்டகம் என படங்கள் தொடர்ந்தன. கார்த்திக்குடன் இணைந்து மெய்யழகன் திரைப்படத்தில் எமோஷனல் நடிப்பில் அனைவரையும் அழ வைத்தார். விஜய் சேதுபதியுடன் இணைந்து வசனமே இல்லாத காந்தி டாக்ஸ் திரைப்படத்தில் கிஷோராக ஒட்டுமொத்த உலகையும் தன் முகபாவனையால் கட்டி போட்டார். 10,000 சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் எளிமையும் பண்பும் நிறைந்த மனிதர். தன்னை நாடி வரும் அத்தனை பேருக்கும் மரியாதை தரக்கூடிய உன்னத குணம் படைத்தவர். இன்று வரை செம்பருதி போல 2ஆம் இன்னிங்ஸில் மாசாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிஜ சாம்ராட். தோல்வி இவரை துரத்தியது, ஆனால் இவர் துணிச்சலை துரத்தினார். காலம் இவரை முடக்கியது, ஆனால் இவர் காலத்தையே வென்றார். காதல் நாயகனாக நின்ற போதும் சரி, கொடூர வில்லனாக வென்ற போதும் சரி, கோடீஸ்வர தொழிலதிபராக உயர்ந்த போதும் சரி, அவர் என்றும் தனி ரகம். அவர்தான் தி ஒன் அண்ட் ஒன்லி அரவிந்த் சாமி.